சூரியன் முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. உன் மகன் என்கிட்ட வந்து சொன்னான், என்ன கணக்கு அப்படின்னா பத்திரம் பூரா போட்டு அடித்து கொடுத்துட்டான். வழக்கறிஞர்கள் வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டான், உள்ளே எல்லாமே இடிச்சிட்டான். அப்போ கணக்கு இவன் வந்து விவசாயம் இவனுடைய கஸ்டடியில் இடம், இந்த இடம் பூமி இவனுடைய கஸ்டடி தான். வாங்கினதுலேருந்து இவன் விடலை. அவன் எல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் அவன் வந்து என்கிட்ட நாக்கில் சொல்லணும்ல, சொல்லிட்டான். அப்போ இந்த கணக்கு வரையில் எப்படிப்பா? அப்போ இந்த கணக்கு வந்து உழைச்சவனை பிடுங்கி திங்கான். இதில் எத்தனை பேர் பிடுங்கி தின்றுக்கான்? 13 பேர் உள்ளே ஏறியிருக்கான். 13 பேர் விற்று திங்க கணக்கு. இப்போ கணக்கில் பத்திரமா போட்டு வச்சுருக்கான். இவனே சொல்லிட்டான், எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு போய் நின்று பத்திரப்பதிவில் இருந்து கையெழுத்து போட்டால், என் பிள்ளையாக இருந்தாலும் கையெழுத்து போட்டால் அது தக்க தண்டனை நானே வாங்கி கொடுப்பேன் அப்படிங்க. பொண்டாட்டி பிள்ளையாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டான். இன்னைக்கு அப்படியே சொல்லிட்டான். நான் நீதியை கேட்கேன், உழைச்சதை நீதியை கேட்கேன். அப்போ உழைச்ச நீதியை தடுமாறி பண்ணுதான் வெளியில் எதிர் மனிதார்கள் அந்த கணக்கு இவன் கேள்வி கேட்கான். அப்போ என்ன அர்த்தம்? அது நீதிமன்றத்தில் அவனே யாராக இருந்தாலும் பரவாயில்ல பார்க்க மாட்டேன், ஆனால் தப்பு செஞ்சால் உள்ள கணக்கு எல்லாமே நான் ஏற்றுவேன். அதுக்கு விடை என்ன அப்படிங்கிறது அவன் கரெக்டுப்பா. ஈஸ்வர மகன், கடவுளுடைய மகன்னா அது கரெக்டு. யாராக இருந்தால் பார்க்க மாட்டேன். அப்போ அந்த பத்திர டாக்குமெண்ட்ஸ் உள்ளே போவோம். இப்போ ஏற்கனவே இவனாட்டு பாகத்தை பிரித்து போடுறவனுக்கு தெரியாதுல்ல. இவன் அந்த வழக்கறிஞர் சொன்ன விட்டு தான் இவனுக்கு தெரியும், இன்னென்ன பாகத்தை பிரிச்சுருக்காங்க, என்னென்ன பாகத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. இப்படி பட்டா போட்டு பவர் போட்டு அடித்து உங்கள் குடும்பத்துக்கு, குடும்ப பையனுக்கு பொண்டாட்டிக்கு கார்டியனை போட்டு கொடுத்துருக்காங்க, பையன் பேரில் எழுதிருக்காங்க. இது எப்படியே வரும்? இது ஏன்ட்ட கேட்காம எப்படி இவங்க செஞ்சான்? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தப்பு செஞ்சுட்டு இத்தனை பேர் உள்ளே ஏறியிருக்கான். அப்போ தப்பு இவன் எதுக்கு பிடிங்கிதிங்க, எதுக்கு உழைச்சதை ஏமாற்றி எழுதுனான்? அந்த கேள்வி தான் வரும். யாருக்கு? இந்த பத்திரம் ஏமாற்றி எழுதினானே தாப்போனுமோன்னு கலாணி கண்டார ஓலிமை. இவனை மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் கலாணி கூதிமனுங்க அத்தனை குடும்பத்தில் கிடக்கான். உழைச்சவன் பூரா நடு வீதியில் கிடக்கான். கண்ணீர் விட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட கண்ணீர் கூத்தலமா. எப்பா பூமி விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, நல்லபடியாக போன்னு நீ கொடுத்துருக்கப்பா. இதில் ஏமாற்றி களவாணித்தனம் 7 ஜென்மமாகவே இந்த சேட்டை தான் பண்ணுதான். அப்போ தக்க தண்டனை இந்த ஜென்மத்தில் கிடைக்கணும். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இது வந்துச்சா நம்ம பேப்பரை கொண்டாடுமா, அதை பார்த்துக்கூட சட்டத்தில் ஓட்ட இருக்குன்னு பார்க்கான். அந்த சட்டத்தில் ஓட்ட உள்ளது இப்போ நாக்கில் 7.5 அடி சனி உட்காந்துட்டான். இப்போ விலங்கு மாட்டுறது எல்லாமே போட்டாச்சு. இப்போ பஞ்சாயத்து போர்டு விலங்கு மாட்டிட்டாப்பா சந்தோஷம். இது பஞ்சாயத்து போர்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பஞ்சாயத்து போர்டு, தமிழ்நாடு, டெல்லி டு தமிழ்நாடு ஊடாடப்பட்ட மாநிலம் விலங்கு மாட்டியாச்சுடா. ஏன்னா இது கணக்கு மெயின் கணக்கு. இந்த மெயின் கணக்கு இன்னையோட குளோஸு. சனியை தூக்கிட்டு போகணும், சனியை வச்சு ஆடணும், சனியை வச்சு குளோஸ் பண்ணிடுவான். முக்கால் சத்தியம் தெற்குபாளையம் ராஜபாளையம் நல்லா காட்டுக்கோங்கடா. சனி 7.5 அடி சனி இங்கேருந்தே தூக்கிட்டு போயிட்டான்டா. நடக்காதுன்னு நினைக்காங்கடா, நடக்கும்டா. அப்புறம் தான் உள்ள கணக்கு திரை லோகத்தில் பார்த்து எடுப்பான். என்னென்ன விட்ருக்காரு ஐயா கடவுள், அடி உழுதுரா பயங்கரமாக, அப்போ தான் எடுப்பான். புரியா? இப்போ நேற்று 2 ஜாயிங்னு சுற்றிக்கிட்டே இருக்கான். நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். சாமியில் அவனுக்கு கண்ணுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு அந்த இடத்த தானே பார்ப்பான். இடத்த பார்த்து அப்பா சச்சமுக்கமாக இருக்கு இடம், விளையாட்டு அடித்தா நல்லா கோடிக்கணக்காக போமாண்டா. அட பாய் பேல கணக்கை பார்த்து ஈஸ்வரமாக சிரிப்பான். கோடிக்கணக்காக போமா? கோர்ட்டில் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு இருக்குது. அதில் என்ன கணக்கு சொல்லுதான்? அவனுங்களா பேதான். உனக்கு அந்த நான்கு மாலில் பட்டா போட்டிருக்கியா, உன் பேரில் எழுதியிருக்கியான்னு கேட்கான். அப்போ இவன் எங்கேருந்து வந்தான்? அந்த கேள்வி. அதான் கணக்கு தோண்டி எடுக்கார் கடவுள். நான்கு மாலில் நாங்கள் புளுத்தி வச்சுருக்கோம், நாங்கள் வெண்ணெய் வச்சுருக்கோம், உட்காந்து கதை பாடுதான். நான்கு மாலில் கையெழுத்து போட்டிருக்கியா? இப்போ இது பெரிய பிரச்சனை வராதில்ல. இராணுவத்தை வச்சு தான் எடுப்பார் கடவுள், வந்து இராணுவத்தை வச்சு எடுப்பார். கணக்கு தோண்டி எடுக்க எல்லா சிக்கலும் எல்லாம் உள்ளே மாட்டுவான். கைலாசத்தில் நீதிமன்றமா? இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு. இராணுவ தளபதியார் ஐயா உட்காந்துருக்காரு. மாநில பேர் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், கொக்கரிக்கணும். தமிழ்நாட்டுக்கார பேர் மட்டும்தான் அப்படிங்காரு. மற்ற மாநிலத்தில் கையை எடுத்து கும்பிடுவான், கையை தூக்குவான், பூமியில் விழுவான். இவன் வந்து மட்டமானவே. முக்கால் சத்தியம் தெற்குபாளையம் ராஜபாளையம் சென்னை மெட்ராஸு சனி அவன் தான் முதலமைச்சர். எல்லாமே ஆட்டி எடுத்து கந்தல் கோலம் ஆக்கி முடித்து எல்லாம் ரத்தப்பள்ளி பூமியில் ஆன அப்புறம் எனக்கு கணக்கு கொடு அப்படின்ட்டான் ஈஸ்வரன். ஓடிடு, இன்னும் உன் கணக்கு வராது, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்னு கணக்கு போட்டாச்சு, கணக்கு இட்டாச்சு. அந்த இடத்துல காலை வைக்க எல்லாம் எட்டி பார்க்க வருவான். இப்போ வருவான், புரோக்கர் பூரா வருவான். அவன் பொண்டாட்டிமார்கள் புள்ளமார்கள் சாயம். இவன் வேடிக்கை பார்க்கணும். அந்த இடத்துல போனோம், பொண்டாட்டி போகுது, புள்ள போகுது, மார்க்கத்தில் போகுது, சாவ போகுது, ஐயோ திங்க முடியலை, நம்ம பணம் பேப்பர் கிடைக்கல, அந்த மாதிரி இப்போ நடக்கும்.
புரியுதா? இப்போ எல்லாம் அந்த அடி தான் விழும். முக்கால் சத்தியம் 7.5 சனியை கொண்டு போயிட்டியாடா, இல்லை நேற்று உருட்டி சுற்றினாடா, அவன் வீட்டில் 7.5 சனி இருக்குடா, போய் கும்பிடுங்கடா, அவன் போங்கடா. அழகா பகுனமாக பேசுவான், எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பேசுவான், அழகா பௌதமாக பேசுவான். அவனை வச்சிங்கன்னா 7.5 சனியை கும்பிடலாம். போங்கடா, முக்கால் சத்தியம்டா, போடா.